இப்படி இருந்த ஐஷேடோ பேலட் இப்படி மாறிச்சுன்னு உங்களுக்கு செலவா? சில பேர் மினிமல் ப்ராடக்ட்டை வச்சு தான் மேக்கப் போட்டிருப்பாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. சில பேர் அவங்க கண்ணு தான் அழகு, ஐலைனர், காஜல், மஸ்காரா போட்டால் மட்டும் கண்ணு அழகாக இருக்காது. ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணி இதெல்லாம் போட்டு பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க. நியூட் ஷேட் தான் மோஸ்ட்டாக வந்து இப்போலாம் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும், நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ அதுக்கோசம் தான் நான் ஸ்விஸ் பியூட்டியில் இருந்த ஐஷேடோ பேலட் வாங்கியதில். இதில் மொத்தம் 9 ஷேடு இருக்கும். நான் இது 2 in 1 யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட்டாக சொல்கிறேன் அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 ஷேடு இருக்கும், நியூட் ஷேடு இருக்கும், ப்ளஸ் இதில் வந்து கோல்டன் கலர் இருக்குது அண்ட் சில்வர் கலர் இருக்குது அண்ட் நம்மளுக்கு வந்து ரோஸ் கோல்டு கலரும் இருக்குது, அப்புறம் காஃபி ஷேடு இருக்குது, நியூட் ஷேட் இருக்குது, லைட் காஃபி, டார்க் காஃபி, பிளாக்கும் இருக்குது. ஸோ இந்த பிளாக் வந்து நான் வந்து 2 in 1 யூஸ் பண்ணேன்னு சொல்ல பார்த்தீங்களா. இந்த பிளாக் வந்து நான் வந்து ஐ ஷேடோவுக்கும் யூஸ் பண்ணிப்பேன், ஐப்ரோஸ் கூட ட்ரா பண்ணிக்கலாம் இதில் பண்ணிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈவனாக வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம். செம்மையாக இருக்குது இந்த பேலட். நான் வந்து 2வது பேலட் அது உடஞ்சதுனால தான் நான் வந்து இந்த பேலட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஸ்கின்னில் போய் நல்லா வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ இதில் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 263 rupees தான். இதில் நிறைய ஷேட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நியூட் ஷேடை வச்சு உங்கள் மேக்கப்பை முடிச்சிடுவீங்கன்னா இந்த பேலட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் ஸ்கூல் பசங்க கூட மேக்கப் போட்டு தான் போகிறாங்க. ஸ்கூல் போகிறவங்களாம் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருந்தால் சரி, காலேஜ் போகிறவங்களும் சரி, இந்த பேலட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. பை.